நம்ம உடனே பதில் சொல்லிடுவோம். என்ன பதில் சொல்லுவோம்? என் எஜமான் யாரு? கர்த்தர். ஆனாலும் உரசி பார்க்கணும். சேட்டுக்கல்ல போய் அவன் கடையில் வாங்கின நகைவே கொடுத்தாலும் தேய்ச்சி பார்க்கறானா இல்லையா? தேய்ச்சி பார்க்கறானா இல்லையா? தேய்ச்சி பார்த்து தான் வாங்குறான். இது தங்கம் தானா? இல்லை. ஏன்னா தங்கத்தை விட கவரிங் தான் ரொம்ப மின்னும். அல்லேலூயா. புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். 10 பவுன் நகை கொஞ்சம் டல்லா இருக்கும். 25 ரூபா நகை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பார்த்த உடனே திருடுறவனுக்கு டே எவ்வளவு பெரிய செயின் பாடுறான், அது 25 ரூபா தான் இருக்கும். அது போல உரசி பார்த்தா தான் நம்முடைய எஜமான் யார் என்று நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் எஜமான் யார்? கொஞ்சம் வசனத்தின்படி நீ ஆராய்ந்து பார். இன்னைக்கு கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து, நான் யாருக்கு கீழே இருக்கிற, என்ன ஆட்டி படைக்கிற யாரு? இன்னைக்கு அதான் நீங்க ஆராய்ந்து பார்க்க போறோம். என்ன ஆட்டி படைக்கிறது? நான் யார் கண்ட்ரோல் இருக்கிறேன்? சபைக்குள்ளதாங்க எல்லாரும் இருக்கிறோம். நானும் பிரசங்கிக்கிறேன், நீங்களும் கேட்குறீங்க. அல்லேலூயா. சத்தமாய் நம்ம சபைக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா யார் நம்ம லைஃபை கண்ட்ரோல் பண்ணுகிறத நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஓட்டம் பரிதாபமா இருக்கும். நம்ம ஓட்டம் பரிதாபமா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து, என் எஜமான் யார்? அல்லேலூயா. அந்த 24ஆம் வசனம் திரும்ப வாசிங்களேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உன்னால முடியாது. தேவனா உலகமான் செலக்ட் பண்ணுங்கிற சுயாதனத்தை கற்றுக் கொடுத்துட்டார். இந்த சுயாதனம் எப்போ வந்ததுன்னா ஏதேன் தோட்டத்தில் வந்துச்சு. அந்த பழத்தை சாப்பிடுற வரைக்கும் தேவ சாயலா இருந்தான். பழத்தை சாப்பிட்ட உடனே நன்மை தீமையை அறிந்த உடனே சுயாதீனம் உள்ளவர்களாய் மாறி போனோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, சபைக்கு வந்திருக்கிற, வசனத்தை எல்லாம் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன், என் எதிர்பார்ப்பு உனக்கு சொல்லுகிறேன், எச்சரிப்பு உனக்கு கொடுக்கிறேன். ஆனால் நீ என்னையவா உலகத்தையா, யாரை நாடி தேடுறங்கிறத உன்னை ஆராய்ந்து பார். கர்த்தருடைய வருகை சமீபம். அல்லேலூயா. உன் எஜமான் யார்? ஒரு 3 விஷயத்தை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். சில மனிதனுடைய வாழ்க்கையை வைத்து 2 எஜமானுக்கு வேலை செய்தவன், உலகத்துக்கு வேலைக்காரனாய் இருந்தவன், கர்த்தரை எஜமானை கொண்டவர்கள், இப்படி 3 விதமான மனிதர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த 3 லிஸ்ட்ல உங்க பேரு எங்க இருக்குங்கிறத அவங்க லைஃபோட உங்க லைஃபை கம்பேர் பண்ணி, 2 எஜமான ஊழியம் செய்யறவன் எப்படி இருப்பான், தேவனுக்கு ஊழியம் செய்யறவன் எப்படி இருப்பான், உலகத்தை எஜமானை கொண்டிருக்கிறவன் எப்படி இருப்பாங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, நீங்க சுத்த மனசாட்சியோட நீங்க யார் என்பதையும், நீங்க யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீங்க என்பதையும் ஆராய்ந்து மனம் திரும்ப வேண்டியதை மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாக போகிறோம். அல்லேலூயா. அவன் வேறே இருதயம் உள்ளவனாய் போனானாம். சவுலை குறித்து வேதம் சொல்லும். சாமுவேலை சந்தித்த உடனே சவுல் வேற இருதயம் உள்ளவனாய் போனான். இப்ப கர்த்தரை சந்திக்க போகிறார் செய்தி நேரத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமை சந்திக்க கர்த்தர் வந்தார். ஆதியாகமம் 15 அதிகாரம். ஆபிரகாமு பலி செலுத்தி புறாவெல்லாம் அப்படி வெட்டி எல்லாம் பலிபீடத்தில் வச்சிருவாரு. கர்த்தர் வரத்துக்குள்ள ஆபிரகாம் தூங்கிட்டாரு. கர்த்தர் வராரு, பலி மிருகத்தின் மேல காக்கா பறந்துட்டு இருக்குது. ஆபிரகாம் முழிச்சு பார்த்தா பலி மேல காக்கா பறக்குது. ஆவியானவர் வரும் பொழுது, பேசும் பொழுது, நீங்க தூங்கிட்டீங்கன்னா காக்கா தான் பறக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் எஜமான் யார்? எத்தனை பேர் கர்த்தரை எஜமான இருக்கணும்னு விரும்புறோம்? அல்லேலூயா. உன் எஜமான் யார்? ஆண்டவர் சொல்லும் பொழுது முதலாவது மத்தேயு 6:24 திரும்ப வாசிங்களேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனாலும் ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருத்தனாலும் முடியாது. அதாவது கர்த்தருக்கும் பிரியமா வாழணும், உலகத்துக்கு பின்பு ஓடணும். அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருத்தனாலும் வாழ முடியாது. அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஒன்னு கர்த்தர் அல்லது உலகம், 2 ஏதோ ஒண்ணுதான் நேசிக்க முடியும். நீ 2ஐயும் உண்மையாய் நேசிக்க உன்னால முடியாது அப்படிங்கிறார் கர்த்தர். அதாவது நீ கர்த்தருக்கும் 100% உண்மையா இருக்கணும், உலகத்தையும் நீ நேசிக்கணும். அப்படின்னா உன்னால வாழ முடியாது.
அவர் 2 எஜமானுக்கு கீழே என்ன செய்யாத ஊழியம் செய்ய கூடாது அப்படின்னு கர்த்தர். ஆனா இன்னைக்கு சபைகளில் பெரும்பாலான கூட்டம், மோர் தேன் 50% 2 எஜமானுக்கும் ஊழியம் செய்கிற கூட்டம். அல்லேலூயா. இது உண்மையான பரிதாபமானதுங்க. நான் உங்களன்னு சொல்ல, எல்லா சபைகளிலும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா நமக்கு புரியும். சபைகளில் கூட்டம் இருக்கும், சபைகளுக்கு தொடர்ந்து வருவோம், கர்த்தர் ஆராதிப்போம், கர்த்தரே தெய்வம் பாடணும்ல, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உண்மையாய் பாடுறோம், கர்த்தரா எல்லாம் செய்யறோம். ஆனா கர்த்தரை மாத்திரம் எஜமானா வச்சிருக்கிறோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விதான். சபைகளில் பெரும்பாலானோர் 2 எஜமானுக்கு கீழே வேலை செய்யறவர்களாகத்தான், 2 எஜமானையும் விரும்புகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரையும் உண்மையா நேசிச்சுட்டு உலகத்தின் காரியத்துக்கு பின்பதாக நீ ஓட உன்னால முடியாது. அப்படி ஒரு கிறிஸ்தவன் வாழ்றான என்ன அர்த்தம்னா, சந்தர்ப்பவாதியாக தேவைப்படும் பொழுது கர்த்தர் மேல வைராக்கியத்தை காண்பிப்பதும், அவசியப்படும் பொழுது தேவனை அசடை பண்ணிட்டு உலகத்து பின்பதாக ஓடுகிறதுமான ஒரு மாய்மால கிறிஸ்தவ வாழ்க்கைத்தான் வாழ முடியுமே தவிர கர்த்தருக்கு உண்மையா வாழ முடியாது. அல்லேலூயா.